வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு வீடியோல ஆஸ்திரேலியா பத்தி சுவாரஸ்யமான சில விஷயங்களை பார்க்க போறோம். ஆஸ்திரேலியா பேர்ல உள்ள பெரிய நாடு, வித்தியாசமான விலங்குகள், அழகான இடங்கள்னு நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸ். ஆனா இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ்திரேலியாவின் மறைமுகமான வரலாறு, அதன் கலாச்சாரம் மற்றும் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறைகள் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதோட அங்கே உள்ள சில மறைக்கப்பட்ட அழகான இடங்களையும் கண்டுபிடிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்கு போகலாம். ஆஸ்திரேலியா பத்தி சொல்லும்போது அது ஒரு நாடு மட்டுமல்ல, ஒரு கண்டமும் கூடுங்கிறத மறந்துட கூடாது. ஆஸ்திரேலியா உலகின் மிகப்பெரிய தீவாகவும் மிச்சிறிய கண்டமாகவும் இருக்குது. ஆமாங்க, உலகத்திலேயே ஒரு நாடு மட்டும் தான் ஒரு கண்டமா இருக்கு. அது நம்ம ஆஸ்திரேலியா தான். இதனால் ஆஸ்திரேலியாவுக்கு தனித்துவமான பல அம்சங்கள் உண்டு. இந்த கண்டம் முழுதும் ஒரு நாடு மாதிரியே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவுக்கு தனித்துவமான பல விஷயங்கள் இருக்கு. அழகான கடற்கரைகள், விசித்திரமான பாலைவனங்கள், அடர்ந்த காடுகள்னு பல்வேறு இயற்கை வளங்கள் இங்கு காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியா பல விதமான இயற்கை அழகுகளை தன்னகத்தை கொண்டது. உலகின் மிகப்பெரிய பவளப்பாறை தொகுப்பான கிரேட் பேரியர் ரீஃப், உலுரு போன்ற புகழ்பெற்ற இயற்கை சின்னங்கள் இங்கு உள்ளன. இவை அனைத்தும் ஆஸ்திரேலியாவின் தனித்துவத்தை மேலும் உயர்த்துகின்றன. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற கிரேட் பேரியர் ரீஃப் உலகத்திலேயே இருக்கிற பவளச்சிட்டுகள்லயும் மிகப்பெரியது. இந்த பவளச்சிட்டு அவ்வளவு பெரியது, விண்வெளியில இருந்து கூட பார்க்க முடியும்னு சொல்றாங்க. பல வண்ண மீன்கள், கடல் குதிரைகள், திமிங்கலங்கள்னு பல அரிய கடல் வாழ் உயிரினங்களோ வாழ்விடமா இந்த கிரேட் பேரியர் ரீஃப் திகழுது. ஆஸ்திரேலியா ஒயின் உற்பத்திக்கும் ரொம்பவே பெறலாம். இங்க 60க்கும் மேற்பட்ட ஒயின் உற்பத்தி பகுதி இருக்கு. பரோசா பள்ளத்தாக்கு, ஹண்டர் பள்ளத்தாக்கு மாதிரியான பகுதிகள் உலக புகழ் பெற்றவை. ஆஸ்திரேலியாவுல வித்தியாசமான விலங்குகள் மட்டும் இல்ல, கொஞ்சம் ஆபத்தான விலங்குகளும் இருக்கு. பாக்ஸ் ஜெல்லிமீன், இன்லேண்ட் தைபா மாதிரியான உயிரினங்கள் ரொம்பவும் ஆபத்தானவை. ஆனா பயப்படாதீங்க, இந்த மாதிரி உயிரினங்கள் எல்லாம் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகளில் தான் பெரும்பாலும் வசிக்குது. கோலப் விளையாட்டு பிடிக்குமா? அப்படின்னா உங்களுக்கு ஆஸ்திரேலியா ஒரு சொர்க்கம் மாதிரி. ஏன்னா உலகத்திலேயே ரொம்பவே நீளமான கோலப் மைதானம் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்கு. 850 மைல்களுக்கு மேல நீண்டு கிடக்குற இந்த நுல்லர்பர் லிங்க்ஸ் கோல மைதானம் 2 மாநிலங்கள் வழியா செல்கிறது. சரி நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நம்ம ஆஸ்திரேலியா பயணத்தை நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களோட முடிச்சுக்கிட்டோம். இன்னைக்கு ஆஸ்திரேலியா பத்தி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாட்டின் அழகான இடங்கள், கலாச்சாரம் மற்றும் மக்களின் வாழ்க்கை முறை பத்தி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க கருத்துக்கு எங்க ரொம்ப முக்கியம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.